ரெக்கார்ட் ஆகுதா? சரி.
அன்பான சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பான பெரியாருக்கு மனமார்ந்த வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். உனக்கு இருளக தெரிவிக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் நல்ல மனிதர் வேணும் தம்பி. நல்லது. வணக்கம் வணக்கம். ஆமா ஆமா. வணக்கம் கணக்கு இல்லையா? நல்லதா இருக்கிறா? உனக்கு நல்லா இருக்கிறான்னா எனக்கா? எனக்கு நல்லா தான். எனக்கு நல்லா தான். ஒரு மணி நேரம் மச்சான். எனக்கா? ஏண்டா என்ன என் உடம்புக்கு? நல்லா
எல்லாம் கத்துறா கம்மி நல்லா இருக்கு. ஆர்வம் நல்லா தெரியுதா? 2 பேரும் யார் யாருன்னு? சேர்த்து சேர்த்து 2 பேரும் மாமு தெரிஞ்சா சேர்த்துடா. கறி விட்டதெல்லாம் காசு இன்னும் ஒரு 50 ரூபா கேட்டு வாங்கிட்டு போலாம். அதான் சொல்லிட்டேன் அவனே. 2 பேரும் மாமா சொல்லிட்டேன். நாமளே சொல்றேன். நாங்க 2 பேரும் அண்ணா ஊம்பு. இல்லடா படுத்துக்கிட்டே ஊம்புங்கடா. அண்ணன் தம்பிடா. எல்லா ஊம்புங்க 2 பேரும். ஓ என்ன ஏன் காத்தியா? ஏய் பாபா 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 ஆகட்டும். சரிப்பா. ஏய் எங்கடா ரைட் ஏன் கரை கொண்டு இவரு புரியல. ஓஹோ இது என்ன கிராம தம்பி? ஆமா தாய்க்குள்ள உனக்குடி. என்ன பானங்களாமா? பானங்களாச்சு. ஏடா ஊர் பேர் தெரியாத வந்து கராவே. ரமேஷ் வீட்ல வந்து சாப்பிட்டா. நல்லா கறி கறி சாப்பிடுறாங்க கம்பேட்டி. ஒரு ஆளு 3 இலை ஏத்தானா? இலை ஒன்று தானே 3 தடவை வாங்கணும்னு சொல்லு. இலை ஒன்று தான் வாங்கிருப்பேன். 3 தடவை வாங்கணும்னு சொல்லு. அதான் 4 தடவை வாங்கணும். விஜயராஜ் அதோ தொண்டர்களா ஒருமிக்க சேர்ந்து ரசிகர்கள் ஒருமிக்க சேர்ந்து கட்சிகள் ஒருமிக்க சேர்ந்து ஆமா இல்ல ரசிகர் அவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்காக ஒரு நடத்த வேண்டும் நடத்தி வேண்டும் என்று எங்களுக்காக வேண்டி காவல் வருகிறார் கூத்தாடி ஆட்டக்காரர் நடிகர் நாம கொடுத்து வச்சோம் நான் நினைக்கிறேன். ஏண்டா எப்படி அவருக்காக அவர் ரசிகர் தான் நானும் விஜயகாந்த் ரசிகர் தான் இல்லையா? அதனால இந்த ஆண்டு இந்த 2024 இல்லையா இந்த ஆண்டுல அதாவது அவருக்காக இல்ல இந்த கம்பெனிக்கு நான் வந்துட்டேன். நீ ஓஹோ வந்து சேர்ந்துட்டேன். 2 பேர் தான் இருக்கிறோம். நானும் என் தம்பி ஏழுமலை ஆறுமுகம். இந்த 24 2 பேருமே நாடகதாரி தான். 2 பேரும் கட்டிக்காரங்க. நாங்க உங்களுக்கு பத்தி உங்களுக்கு பண்ணுங்க. அப்படி இல்ல ஒரு சின்ன கதை வந்து சேர்ந்து ஏதோ நான் இருந்த இடம் தெரியும். அதனால அங்க இருந்து நின்னுட்டேன். ஆனா தம்பி 6 உயிர கோடையில மிருந்த வாசிக்கா இன்னும் சேகரவருக்கு துரியோதனுக்கு அருணை தேர்ந்தெடுத்தானோ தம்பி மாதிரி 99 இருக்க இல்லையா? அண்ணா அப்படின்னு அண்ணான்னு கூப்பிட்டேன். ஏன் பங்குல வா அப்படின்னு தேர்ந்தெடுத்தானோ துரியோதன அருணனை. அதே போல அண்ணா எங்க போவாத என் கம்பெனிக்கு வா நீ இரு அப்படின்னு சொல்லி 6 தம்பி செல்வன் அவர்களும் இன்னும் 6 தம்பி எல்லாம் கோயில் சேகர் கோடையூர் புத்தக வாசிக்கா கம்பெனி ஓனர் சேகர் அவர்களும் என்னை இந்த ஆண்டுல என்னை கூப்பிட்டுக்கிறாங்க. நாங்க 2 பேர் தான். நீ யாரு யாரு 2 பேர் அண்ணா போதும்.
அந்த வார்த்தை கண்டிப்பா சொன்ன வார்த்தை தான். சரி போதுங்க. அதுதான் சரி. அதனால வேண்டி சொந்த செல்வன் சிவப்படி வேண்டும், சொந்த செல்வன் வந்து எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்து அப்படி என்று சாப்பிடுவாங்களா? கூத்தாடி கூத்தாடி ஆமா கூத்தாடி 16 பேர் வந்திருக்கோம். 16 பேர் 2 பேர் வந்துக்கிறோம். 16 பேர் வந்திருக்கோம். 16 கெட்ட நாளை குறிக்க. ஆனா 16 தான் உங்களுக்கு சேர்த்துக்குது. என் கம்பெனி வருதுயா வந்துட்டுமா? இந்த வேலை தட்டாது செய்யணும். தட்டாம செய்த முடியாது. திமிரில்லாத செய்யணும். ஓ திமிரில்லாத செய்யணும். திமிரில்லாத நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு திமிரில்லாத பதில் சொல்லணும். அப்படி அங்க போறியா? கரெக்டா சொல்ல முடியுமா? அப்ப வருகிறாயா? என் கம்பெனி வருது உண்மை கண்டா உண்மையாக எந்த தருவாங்க சத்தியவன் மைதனை சத்திய சோதனை முத்துக்கு முல்வனை முத்துக்கு கார்பவனை நித்தமுது சொன்னால் நினைத்ததெல்லாம் முடித்து வைப்பார். அவர் வணங்க இனிமேல் போட்டியாதான் அவன் போல தெரிஞ்சு. ஆமா எங்க கம்பெனி உண்மையாக இருக்கக்கூடிய அதோ பாடூரை சேர்ந்த செல்வனுங்க அந்த கேட்டு உபச்சாமத்தோடு ஐயா வாங்க ஐயா வணக்கம். ரவி வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகிவிட்டது. இன்று நடத்தக்கூடிய நாடகத்துடைய விளக்க தேவை. ரவி இது என்ன ஊர் ரவி? பயனூர் நகரம். எப்படி மலை வரைக்கும் தெரியும் பயனூர். சரி இன்னைக்கு எதற்காக ரவி நாடகம்? தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அவருக்காக ஒரு நாடகம். நாடு பூராவும் சின்ன விடுத்து மன்னார் நட்டு நான் முதலையை படித்தவன். அவன் நம்மை எல்லாம் இரண்டு பொம்மையாக செய்து ஒரு நாடகமாக நடிப்பவன். அந்த உலகளந்த எம்பெருமான் இருக்கின்றார் பார். பகவானுடைய உந்தி கமலத்திலிருந்து தோன்றியவன் அயனாகிய
அயனாகிய பிரம்மதேவன். பிரம்மதேவன் அவன் தான் சிருஷ்டிப்புக்கு கர்த்தா. எப்படி மக்களை படைக்க 50 கோடியே 70 லட்சம் நீலாகலம் பொறிந்த இந்த பூலோகத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் படைக்கக்கூடியவன் அயனாகிய பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவன் நம்மை ஒரு ஆண் பொம்மையாகவும் பெண் பொம்மையாகவும் படைத்து இந்த உலகத்தில் நமது இன்னது என்று நாடகத்தை அரங்கேற்ற வந்திருக்கிறோம். உலகத்துல ரெண்டே பொம்மை தான், ஒன்று ஆண் பொம்மை, ஒரு பெண் பொம்மை. பொம்மைக்குள்ள காத்தை விட்டு கொஞ்சம் ஆட்டம் ஆடுறோம். ஒன்னு ஏமாத்தலாமா, என்ன ஏமாத்தலாமா, ஒன்னு மோசம் பண்ணலாமா, என்ன மோசம் பண்ணலாமா, ஊர்ல இருக்கிற பொது காட்சி ஒரே ஆள் சாப்பிட்டு ஏன் போடலாமா, நம்ம நடந்துருக்கிற காணியில் நவுத்துல எடுத்துக்கலாமா, ஒருத்தர் வச்சுக்கலாமா, நான் வச்சுக்கலாமா, ஏன் போட்டு அண்ணின்னு கூப்பிடலாமா, என்ன நடிகை தெரியுமா பாய போட ரவியே இவன் 6 மணி நம்ம ஜமா வந்தா தெரியுமா? சொல்லுங்க. உண்மையான கதை தெரியுமா? இவன் என்ன பண்றான், எங்க அண்ணங்காரன் வீட்டுல இருக்கிறான், என் பொண்டாட்டி வீட்டுல இருக்குது, அவனை வீட்டுல இனிமே வர முடியாது, அவனே நான் கையோட கூட்டு வந்துடுறேன். இவன் ஜமாவுக்கு வந்த ரகசியமே இதான். என்னடா அதான உண்மை. அதுக்குதான் இவனுக்கு ஜமாவில கொண்டு வந்தே சேர்த்து இருக்கட்டும். சரி ஆறுமுகம் ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த பூலோகத்தில் நம்முடைய நாடகத்தை நடத்த வந்திருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த பூலோகத்தில் பிறந்தனுடைய அர்த்த பயன், நம்ம வாழ்வனுடைய பலன் என்ன தெரியுமா? நாம இறக்கிறப்ப நமக்காக கூடுகின்றது பார் கூட்டம், அந்த கூட்டம் சொல்லுமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, மதுரை மாவட்டத்திலேயே திருமங்கலம் சொல்றாங்க, திருமங்கலம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் ராமானுஜன் நகர் பேரு. ராமானுஜன் நகர்ல அவங்க அப்பா பேரு அழகர் சாமி, அம்மா பேரு ஆண்டாள். ஆமா, அதனாலதான் ஆண்டாள் அழகர் சொல்லுவாங்க. அவர்களுக்கு புதல்வனாக பிறந்தவர் தெய்வ பிறவி தான் சொல்லணும். ஒரு மனிதன் பிறந்து அவன் இறக்கும் போதே சொல்லலாம் அவனுடைய தெய்வ பிறவியா மனித பிறவியா. அந்த கிராமத்திலேயே பிறந்து 10வது வரைக்கும் தான் படிச்சாரு. அந்த கலைத்துறையின் மீது அதீத அன்பு. சொல்லலாம் நம்மள மாதிரி நாடக நம்ம குடும்பத்தையும் சேர்ந்தவர், மேடை நாடகம், அதுக்கப்புறம் சினிமா துறை, இந்த மாதிரி துறையில போனவர் தான். இயற்பெயர் விஜயராஜ் தான். ஒரு மனிதனுக்கு குடுக்கணும்ன்ற எண்ணம் தானா வரணும். ஆமா, பிறந்ததுல இருந்தே வரணும். அது குடுக்கணும்ன்ற எண்ணம். ஆமா, பாதியில வரக்கூடாது. ஆமா, சொல்லி வரக்கூடாது. ஆமா, உண்மைதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க பாரு, அவங்களுடைய பசிப்பினை போக்கவும் அவங்களுடைய குறையை நீக்கவும் யாரால தெரியுமா முடியும்? அந்த கடவுளால் தான் முடியும். எம்பெருமானா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், அந்த கடவுள் தான் மக்களுடைய குறையை போப்பாங்க. அந்த கடவுளுக்கு பிறகு யார் வந்தாங்க தெரியுமா? நம்ம மகாபாரதத்துல கர்ணன் சொல்றாங்க பாரு, கர்ணன் மக்களுக்கு வாரி 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 மக்களுடைய குறையை போகனானா. கர்ணனுக்கு மறுபிரிவின்னு ஒண்ணு சொல்றாங்க பாரு. என்ன பிரிவி? சிறுதொண்டன். சிறுதொண்டனும் தெய்வ பிரிவுதான். பசியார அனைவருக்கும் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்து பசிப்பினியை போக்கியவர் சிறுதொண்ட நாயனார். சிறுதொண்ட நாயனாருக்கு அப்புறம் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சமம், ஜாதி மத பேதம் கிடையாது. எப்படி? ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரை அனைவரும் சமம் என்று சொன்னவர் ராமலிங்க அடிகளார். எப்படி? எப்படி? ஆமா, இந்த கலியுகத்துல கடவுள் ஒருத்தர் தெய்வ பிறவியா பிறந்தா அப்படின்னு சொன்னாக்கா, எப்படி தெய்வ பிறவியா பிறந்தாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் தெய்வ பிறையாக வரான் பாரு, அது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா காரணம் இருக்குது. ஒரு பதவிக்கு வரலாம், இல்ல ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கலாம். இந்த விஜயகாந்த் என்று சொல்லக்கூடிய விஜயகாந்த் இருக்காரு பாருங்க, புரட்சி கலைஞர் கேப்டன் சொல்லுவாங்க இவரை. இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் செயல்பட்டே 10 வருஷம் ஆகுது. அதாவது அரசியலிலும் சரி
சினிமாவிலும் சரி. ஆனா ஒரு மனிதன் இவ்வளவு நாள் இயங்காம இருந்து ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன பாரு, அவங்களா இருக்கட்டும், மதிப்புக்குரிய காலம் சென்ற கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாரா இருக்கட்டும், இவங்க அளவுக்கு கூட்டம் ஒருத்தருக்கு வந்திருக்குது அப்படின்னா அது கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும்தான். அது ஆன்மீக செயல் கூட சொல்லலாம். நிறைய செல்லுல நிறைய பேர் படிக்கிறாங்க. இந்த காலத்துல டவர், செல் டவர் அதிகமா வந்து போச்சு. ஆரம்பம் குருவி கூடு கூட எதுவும் இருக்குது கிடையாது. எங்க ஊர்லயே கருடா எல்லாம் இருந்துச்சு இந்த மலை மேல. இப்ப எதுவும் கிடையாது. இந்த செல் டவர்னால எல்லா குருவிகளும் இறந்து போச்சு. ஆனா அந்த டவுன் சென்னையில விஜயகாந்துக்காக அந்த கருடன் போறாரு. ஆமா, இது ஒரு கதை. இரண்டாவது, மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறந்து இறந்தவங்க ரெண்டே பெரிய தலைவர் தான். ஒன்னு எம்ஜிஆர், இரண்டாவது புரட்சி இவர் கலை விஜயகாந்த். இவங்க ரெண்டு பேர் தான் நேரடியா சொர்க்கத்துக்கு போனவங்க. தான் பத்த கஷ்டம் இந்த மக்கள் யாரும் படக்கூடாது தினமும் அவருடைய அலுவலகத்தில், ஏன்னா நாடகம் வச்சது அவருக்காக தான். அவரை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்ல தவறில்ல. நிறைய பேர் படிப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க. அப்ப தினமும் சாப்பாடு போட்டவங்க இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான அவருடைய சமாதியில் சென்று போய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. நீ கூட செய்ய மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். அவருடைய 7 ஏக்கர் இடத்தை எப்படி நரிக்குறவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வீடு கட்டி சொல்லி மதுரில் அவருடைய பூர்வீக இடத்தை அப்படியே விட்டு வந்துட்டார். அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 20 கோடி ரூபாய். கேள்விப்பட்டியா? அதனால இந்த கலியுக கர்ணன்னாக்கா அது விஜயகாந்த் மட்டும்தான். அப்பேற்பட்டவருக்கு சாலோக சாமீப சாரூப சாய்ச்சம் என்னும் 4ஆம் பதவியை அடைய வேண்டும் என்று எப்படி இந்த பழையனூரில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, எங்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் எம்பெருமானை பதவியை அடைஞ்சிட்டாரு, அவருடைய புகழை சொல்ல வேண்டும் என்பது நாடகம். ஒரு மனிதன் அவ்வாறு பிறந்து அவன் இறக்கும் போது என்ன தெரியுமா நடக்குது? ஆரம்பம் கூடு விட்டு உயிர் போகும் போது, கூடு விட்டு உயிர் போகும் போது நான் கொண்டு போவது ஒன்று கிடையாது. ஹரி கோவிந்தா கோவிந்தா என்ற பாவம் தீரும் காவம் ஒரு கூட்டம் பராமல் தடுப்பவன் நல்ல குலக்கரு செல்வம் தரும், நல்ல குலக்கரு செல்வம் தரும். ஒரு மனிதன் பிறந்தால் தர்மம் செய்யணும். கண்டிப்பா நீ வேற எதுவே பண்ண தேவையில்ல. பாவத்தை செய்யாம தர்மத்தை செஞ்சாவே நம்ம பிள்ளைகளுக்கு அதை காப்பாற்றும். அதை செஞ்சினாவே போதும். அப்படி இறை சிந்தனையோடு அந்த எம்பெருமானே நெறித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன நடக்கின்ற தெரியுமா? ஆரம்பம் தேடி வந்து நன்மை சேவை கொடுப்பான். ஐயா தேடி வந்து நன்மை சேவை கொடுப்பான். நம் ஜென்ம விரோதிகளை தடுப்பான். சிங்கமரத்தினில் வந்து அவன் கையனை கருள் கொடுத்தவன். அவன் சித்தா சித்தா ஈசன் என்று, அவன் சித்தா சித்தா ஈசன் என்று தொழில் அப்படி நாம் செய்த தர்மமும் ஆன்மீக சிந்தனை அந்த கோவிந்தா கோவிந்தா என்ற நாம சொல்லியிருந்தாவே போதுமா? எப்படி அந்த எம்பெருமானுடைய பாத சேவையை நம்ம அடையலாம். அப்படிதானே? ஆமா. அந்த மகாபாரதத்தில் ஓகே ஆரம்பம் இதிகாசம் என்பது ஒன்று. ராமாயணத்தில் யாருக்கு மோட்சம்? கர்ணனுக்கு மோட்சம். இந்த கலியுகத்துல அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் மோட்சம். இந்த கலியுக கடவுள் அவருக்காக வேண்டி மீண்டும் இந்த நாடகத்தை வைத்து அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த சிறியவன் நன்றி கலந்த வணக்கம். இன்று நடத்தக்கூடிய நாடகம் யாதெனில் எப்படி மகாபாரதத்தில் ஒரு புண்ணிய சத்திரமாக
மகாபாரதத்தில் ஓர் புண்ணிய சரித்திரமாக விளங்கக்கூடிய புண்ணிய சரித்திரம் எப்படி தர்ம ராஜசூய யாகம் என்னும் யாகம் சராசந்தன் வீமன் சண்டை என்னும் பாண்டு மகாராஜன் சொர்க்கம். ஆமா, எப்படி விஜயகாந்த் அவர்கள் நேராக சொர்க்கத்துக்கு போனாங்களோ இன்று விடிய விடிய எம்பெருமானுடைய அருளால் பாண்டு மன்னனுக்கும் இந்த விஜயகாந்த் அவர்களுக்கும் சாலோக சாமீப சாரூப சாய்ச்சியம் என்னும் 4ஆம் பதி அடைவதற்காக இன்னைக்கு நாடகம். சரி, இந்த நாடகத்தில் கதாநாயக விளங்கக்கூடிய தர்மமே உருவான பொறுமையே குணம் படித்த தர்மராஜா தர்பார் அன்னவரால் கதை விளக்கம்.